டாக்டர் ஐயாக்கு டிஎம்கே கூட போகணுன்னு ஆசை, அன்புமணி ராமதாஸுக்கு பிஜேபி கூட போகணுன்னு ஆசை. அது இப்போ அன்புமணி சொன்னாலும் அதிமுக வந்துட்டுங்க, வேறு உள்ளே வந்துட்டுங்க, நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதை பெரியவர் கேட்கலாம், இல்லை உனக்கு தெரியாது, இப்போ டிஎம்கேவோட தான் போனோம் அப்படிங்கிறாரோ. அந்த போரோட உச்சக்கட்டம் தான் சித்திரை முழு நெல்லு மாநாடு. டிஎம்கேல தான் இப்போ விசிகா இருக்குல்ல, விசிகா இருக்கு. அவர் என்ன பிளான் பண்றாரு, விசிகா எப்படா விஜய் பக்கம் போவோம், கதவை பத்திரம் உள்ள போயிடலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர் பையன் என்ன சொல்றாருன்னா, என்டியோட இப்போ நம்ம போனாதான் உண்டு, அப்புறம் கடைசியாக போனீங்கன்னா என்டி எடுத்துக்காது, நம்மளை தேர்தலுக்கு கூட்டணி மாற்றினா கேவலமாக நினைக்கிறாங்கப்பா நம்மளை பற்றி. அவர் சொல்கிறபடி பையன் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு, பையன் கேட்க மாட்டேங்கிறார். டாக்டர் ஐயாவோட விரக்தியின் வெளிப்பாடு இந்த மீட்டிங்கில் கண்கூடா தெரிஞ்சானா கண்கூடா தெரிஞ்சு எல்லாரையும் சகட்டு மீனுக்கு திட்டி விட்டார். பையனும் பாக்கியல, பையனையும் திட்டி விட்டார். யாராக இருந்தாலும் நான் தூக்கிடுவேன், கடலில் தூக்கி போட்டுருவேன், எம்எல்ஏவாக இருந்தாலும் அப்படிங்கிறார். வேலை செய்யலையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் வேலை செய்யறதுனால மட்டும் ஒரு கட்சி ஜெயிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி 250 சீட் ஜெயிச்சிருக்கணும். அதெல்லாம் பாமக தொண்டர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு? என்ன திருப்பி கொடுத்தீங்க? அவனுக்கு பணத்தால் கொடுக்குறீங்களா? 10 பைசா செலவு பண்ணுறது இல்லை. பெட்ரோலுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டீங்க. கஞ்ச பிசினாரி பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்கேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே, நான் சொல்லலை, எல்லாருமே சொல்லுவாங்க. வாங்கி உள்ளே போட்டுக்கிறீங்க, வெளியில் ஒன்று கொடுக்க மாட்டீங்கன்னா எந்த தொண்டை ஒர்க் பண்ணுவான்? நீங்களும் உங்கள் பையனை மட்டும்தான் கட்சி நடத்தணும். யார் இருக்கு பாருங்க, சொல்லுங்கள். இந்த 50 தொகுதிகள் சாதாரணமாக ஜெயிக்கலாங்கிறார், அதுக்கு சாத்தியமா? சரி, கூட்டணிலாம் போட்டி போடுங்க, 100 சீட்டு ஜெயிச்சு காட்டுங்க, நாங்கள் வாழ்த்துறோம், பாராட்டுறோம். மாம்பழம் வந்தாவிட்டு எத்தனை தேர்தலில் பாமக தனியாக போட்டி போடுறதுன்னு சொல்லுங்கள், நான் அப்புறம் பேசுகிறேன். தனியாக போட்டி போடுற தைரியம் இல்லாத போது ஏன் தனியை பற்றி பேசுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை விஜய் கட்சி பாமகவுக்கு ஒரு போட்டியா இல்லை பாதிப்பு ஏற்படுது? விஜய் கட்சியை கண்டு பயப்படுறாங்க பாமக, வேற ஒன்றும் இல்லைங்க. அது ஆக்சுவலாக பயம்தான் காரணம். சீமானும் விஜயும் வரலைன்னா, சீமான் உள்ளே வந்தாருன்னா அப்போ டிமாண்ட் அதிகமாகும். தேர்தல் முன்பாக என்டிஏக்குள் வரக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ விஜயின் கூட்டணி யாரோட இருக்கும்? சீமான் பாஜக கூட்டணி வந்துட்டாருன்னா விஜய் தனியாக தான் போட்டி போடுவார். கையை முறுக்கி எப்படி பாஜக அதிமுக கொண்டு வந்ததோ அதே மாதிரி கையை முறுக்கி சீமானையும் விஜயம் உள்ளே கொண்டு வந்தது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ சமீபத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு பாமகவின் சார்பாக நடத்தியிருக்காங்க. ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எழுச்சி உரை ஒரு மிகப்பெரிய 2 லட்சம் தொண்டர்களுக்கு மேலே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த எழுச்சி உரை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுடைய நிகழ்வு எல்லாமே பார்த்தீங்களா சார்? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பார்த்தேன், நிறைய கும்பல் வந்ததையும் பார்த்தேன். இந்த கும்பல் பாமகவுக்கு ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி வந்தது. நான் பார்த்தது என்னன்னா, இந்த மாநாடு அப்பாவுக்கும் பையனுக்குமான சண்டையை ஓப்பனாக படம் போட்டு காட்டி விட்டது. என்ன காரணம்னா, நீங்கள் ராமதாஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் படித்த வரைக்கும், நான் இந்த வரை தப்பாக கூட இருக்கலாம். முதல்ல ஸ்டேட்மெண்ட் சொன்னால், நான் தான் முடிவெடுப்பேன் கூட்டணியை பற்றி. அப்படின்னா பையன் முடிவெடுக்க கூடாதுன்னு அர்த்தம். இன்று வரையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருப்பவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான். நீங்கள் இஷ்டத்துக்கார நான் நீக்கிட்டேன்னு சொல்லி நீங்கள் போடுறதுக்கு பொம்மை விளையாட்டு இல்லை. எலெக்ஷன் கமிஷன் அதை அனௌன்ஸ் பண்ணோம். செயற்குழு பொதுக்குழு போட்டிங்களா, அவர் வெளியில் அமைச்சிங்களா? எப்படி ஏடிஎம்கே ஓபிஎஸ் வெளியில் அமைச்சது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் பொது செயலராக வந்தார். அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடவடிக்கை எடுத்து நீங்கள் அன்புமணி ராமதாஸ் எடுக்காத வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவராக தொடருவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது நீங்கள் மூடி மறைச்சா கூட தப்பு கிடையாது. டெக்னிக்கலி அன்புமணி ராமதாஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் பிஎம்கே. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அது உங்கள் ஃபேமிலி மேட்டர். அது ரெண்டாவது, நான் தான் கூட்டணி பற்றி முடிவு பண்ணுவேன். யாரோ சில பேர் சொல்கிற பேச்சை கேட்டு நீங்கள் ஆடுறீங்க. யாரோ சில பேர் யார்? உங்கள் பையன்தான். அதையும் தெரிஞ்சு போச்சு நல்லா. அன்புமணி ராமதாஸுக்கு என்ன பிரச்சனை ஓடுறதுன்னா, ஐயா பெரியவர் திமுக பக்கம் போகணும்னு பார்க்குறாரு. திமுக கூட்டணி திமுக புகழ் அடிக்கடி பாடுறாரு. அவரோட கைத்தடி ஜிகே மணி அந்த மாதிரி பண்ணுறாரு. ஜிகே மணி என்னைக்குமே பெரியவருக்கு லாயலிஸ்ட், அன்புமணிக்கு லாயலிஸ்ட் இல்லை. அவர் பெரியவருக்கு தான் லாயலிஸ்ட். அவர் எங்கே சிஎம் எங்கே புகழணுமோ அங்கே புகழ்றாரு. எல்லாம் டாக்டர் ஐயா சொல்கிறது பேச்சு கேட்டுட்டு
டாக்டர் ஐயாக்கு டிஎம்கே கூட போகணுன்னு ஆசை, அன்புமணி ராமதாஸுக்கு பிஜேபி கூட போகணுன்னு ஆசை. அது இப்போ அன்புமணி சொன்னாலும் அதிமுக வந்துடுதுங்க, வேற உள்ளே வந்துடுதுங்க, நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம், அதிமுக தேவை ஜெயிக்க முடியும், அதிமுக ஜெயிச்சா தப்பு கிடையாது, அதிமுக சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டி, அது ஒன்றும் தப்பு கிடையாது. திமுக அப்படி இல்லை, விசிக வச்சு நம்மளை கழுத்து அறுத்துரும், நம்மளோட வன்னியர் ஓட்டுலாம் அது வாங்கிடும், நம்மளை தோக்கடிச்சிடும் அப்படின்னு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் அரசியலில் இப்போ வருஷமா இருக்கா, 20 வருஷமா இருக்கா, அவருக்கு அனுபவம் உண்டு, அவருக்கு தெரியும். அதை பெரியவர் கேட்கல, இல்லை இல்லை உனக்கு தெரியாது, இப்போ டிஎம்கேவோட தான் போனோம் அப்படிங்கிறாராம். டிஎம்கேல தான் இப்போ விசிகா இருக்குல்ல, விசிகா இருக்கு. அவர் என்ன பிளான் பண்றாரு, விசிகா எப்படா விஜய் பக்கம் போவோம், கதவை பத்திரம் உள்ள போயிடலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன தடையா இருக்கு அவருக்குன்னா, அவர் பையனோட முடிவு தடையா இருக்கு. அவர் பையன் என்ன சொல்றாருன்னா, என்டியோட இப்போ நம்ம போனாதான் உண்டு, அப்புறம் கடைசியாக போனீங்கன்னா என்டி எடுத்துக்காது, நம்மளை சீட்டு கேட்டால் கிடைக்காது, முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாதான் அவர் டிராவல் பண்ண முடியும். அவர் கரெக்டாக இருக்கார். சொல்கிறேன்னா தேர்தலுக்கு கூட்டணி மாற்றினா கேவலமாக நினைக்கிறாங்கப்பா, நம்மளை பற்றி ஜனங்க ரொம்ப காரி துப்புறாங்கப்பா, வேணாம் அந்த மாதிரி பண்ண வேணாம், ஒரே கூட்டணியில் இருப்போம், இந்த வாட்டி நம்ம கூட்டணி ஜெயிக்க போகுது, ஒரு 10-20 எம்எல்ஏ வரட்டும், நமக்கு மோடி வேறு சொல்லியிருக்காரு, என்னையும் மந்திரி ஆகிறேன்ட்டாரு, எம்பி ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்ட்டாரு, இத்தனையும் மீறி நம்ம டிஎம்கேவோட போனால் ஒன்றும் கிடைக்காது, டிஎம்கேவோட போனால் நான் மந்திரி ஆக முடியுமான்னு கேட்டாலும், அதுக்கு அப்பா சொன்னாலும் நீ மந்திரி ஆகிறது மட்டும் எனக்கு முக்கியம் இல்லை, என் கட்சி தான் எனக்கு முக்கியம். ஸோ இந்த தந்தை மகன் போர், அந்த போரோட உச்சக்கட்டம் தான் சித்திரை முழு நெல்லு மாநாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவரில் ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்னென்னா, ரொம்ப சாதாரணமாக 50 தொகுதியில் நம்மளால் ஜெயிக்க முடியும், அதுக்கேற்ற ஒரு ஃபார்முலா இருக்குது, தொகுதிக்கு 100 தொண்டர்கள் நிர்வாகிகள் வேலை செய்யணும், செஞ்சிங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம், நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, யாராக இருந்தாலும் நான் தூக்கிடுவேன், கடலில் தூக்கி போட்டுருவேன், எம்எல்ஏவாக இருந்தாலும் அப்படிங்கிறாரு. வேலை செய்யலையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? வேலை செய்கிறாங்க மக்கள். நீங்கள் வேலை செய்யறதுனால மட்டும் ஒரு கட்சி ஜெயிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி 250 சீட் ஜெயிச்சிருக்கணும், அவங்கள மாதிரி வேலை செய்ய இருக்க முடியாது. மக்களோட நம்பிக்கையை நீங்கள் பெறணும், அதுதான் முக்கியம். மக்களோட நம்பிக்கை பெற கட்சி தான் ஜெயிக்குமே தவிர ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால ஜெயிக்கும்ன்றது பார்க்க முடியாது. அதெல்லாம் பாமக தொண்டர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு? என்ன திருப்பி கொடுத்தீங்க அவனுக்கு? என்ன திருப்பி பண்ணீங்க? பணத்தால் கொடுக்குறீங்களா? 10 பைசா செலவு பண்ணுறது இல்லை. நீங்கள் கஞ்ச பசங்க, ₹1 எடுக்க மாட்டீங்க வெளியில். இப்போ அவங்க போகிற காரு பைக் எல்லாமே இவர் கொடுத்த வாழ்வியல் தான் சொல்கிறாரு. அது சொல்லுவாருங்க, எல்லாம் சொல்லுவாருங்க. பெட்ரோலுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டீங்க, பூத் ஏஜென்ட்டுக்கு பணம் தர மாட்டீங்க, கஞ்ச பிசினாரி பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்கேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே, நான் சொல்லலை, எல்லாருமே சொல்லுவாங்க கஞ்ச பிசினாரி பார்ட்டி, பணம் கொடுக்காதும்பாங்க. திமுக அளவுக்கு அதிமுக அளவுக்கு பணம் செலவு பண்ண கட்சி பார்த்தீங்கன்னா விசிகா நிறைய செலவு பண்ணுது, தொண்டர்களுக்கு நிறைய பணம் கொடுக்குது, அவங்களுக்கு வேணுங்கிற காரெல்லாம் பண்ணி கொடுக்குது. கொங்கு ஈஸ்வரனே நிறைய பண்ணுறாரு கட்சிக்காரனுக்கு, பால் கொண்டு எடுக்கிறாரு, அது பண்ண எடுக்கிறாரு, நிறைய பணம் கொடுக்குறாரு. இவங்க பிஎம்கே பணம் வாங்க செலவு பண்ண மாட்டேன்னு என்னங்க அர்த்தம்? வாங்கி உள்ளே போட்டுக்கிறீங்க, வெளியில் ஒன்று கொடுக்க மாட்டேங்கன்னா எந்த தொண்டை ஒர்க் பண்ணுவான்? ஸோ தொண்டை ஒர்க் பண்ணுறது இவர் கோவர் தூக்கி போடுங்க. அப்போ எந்த தொண்டை இருக்க போதில் கட்சியில்? நீங்களும் உங்கள் பையனை மட்டும்தான் கட்சி நடத்தணும், யார் இருக்கு பாருங்க சொல்லுங்கள். இந்த 50 தொகுதிகள் சாதாரணமாக ஜெயிக்கலாங்கிறார், அதுக்கு சாத்தியமா? சரி, கூட்டணிலாம் போட்டி போடுங்க, 100 சீட்டு ஜெயிச்சு காட்டுங்க, நாங்கள் வாழ்த்துறோம் பாராட்டுறோம். கூட்டணிலாம் உங்களால் போட முடியாது. எப்போ 15 வருஷம் முன்னாடி யானை சின்னது இப்போ சொல்லி காட்டாதீங்க. இப்போ மாம்பழம் வந்தாவிட்டு எத்தனை தேர்தலில் பாமக தனியாக போட்டி போடுதுன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். எத்தனை தேர்தல் தனியாக போடு, இதான் இந்த பக்கம் கூட்டணி அந்த பக்கம் கூட்டணி, ஏதாவது ஒன்று கூட்டணி போறீங்க. தனியாக போட்டி போடுற தைரியம் இல்லாத போது ஏன் தனியை பற்றி பேசுறீங்கன்னு கேட்குறேன். தனியாக போட்டி போட தைரியம் இல்லை சார். இது இவங்களுடைய விரக்தி எல்லாத்தையும் இறக்குறதுக்கான ஒரு மாநாடா? இது விரக்தி தாங்க. ஏன்னா அவர் நினைச்சது பையன் கேட்க மாட்டேங்கிறார், அவர் சொல்கிறபடி பையன் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு, பையன் கேட்க மாட்டேங்கிறார். பையனுக்கு எனக்கு உண்டு, நான் தான் கட்சி தலைவன், எனக்குன்னு சில கொள்கைகள் உண்டுங்கிறார். அப்பாவுக்கும் பையனுக்கும் ஐடியாலஜிக்கல் கிளாஷோ இல்லையா, மணி வைஸ் கிளாஷ். எங்கே இந்த மணி வரணுமோ அங்கே மணி வரணுன்றாங்க. இவர் மணி வேண்டாம், நமக்கு ஜெயிக்கிறதா மான பிரச்சனைன்றாரு, அவர் மணி முக்கியங்கிறாரு. இந்த 2 பிரச்சனை தான் வண்டி ஓடுது. ஏன்னா எழுச்சி மாநாடு நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுடைய ஸ்பீச் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க எல்லா தலைவர்களும். இவங்க ஒரே ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு கெஞ்சர் லெவலில் இறங்கிட்டாங்க. கெஞ்சர் லெவலோட தொண்டர்களை சாபம் கொடுக்கக்கூடாது, கடலில் தூக்கி போடுவேன் அந்த மாதிரி தான் தொண்டர்களுக்கு பிடிக்காது. இல்லை எம்எல்ஏவே கடலில் தூக்கி போடுங்க. அப்போ இந்த மாதிரி சொன்னா எந்த எம்எல்ஏ உங்களுக்கு வேலை செய்வான்? கட்சிக்காரன் எப்படி வேலை செய்வான்? கலைஞர் என்ன பண்ணார், அண்ணா என்ன பண்ணார், உடன்பிறப்பே என்னார். அப்போல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் அதுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன் சொல்லுவோம், கலைஞர் என்ன உடன்பிறப்பேன்ட்டாரியா, என்ன தம்பின்ட்டாரியா, அண்ணன்ட்டாரியா, அது நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு இறங்கி வேலை. ஒரு சிங்கிள் டீ குடிச்ச நைட்லாம் போஸ்ட் ஓட்ட கொடுத்த டிஎம்கே ஒர்க்கர். அப்படிப்பட்ட டிஎம்கே ஒர்க்கரை டிஎம்கே எப்படி பாதுகாக்குது,
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடலில் தூக்கி போடுவேன், பீச்சில் தூக்கி போடுவேன், மலையிலேருந்து உருட்டி விடுவேன், அதான் எவன் வேலை செய்வான் உங்களுக்கு கட்சியில்? எவனும் வேலை செய்ய மாட்டேங்குது. இதெல்லாம் தான் அவர் அன்புமணிக்கு பிடிக்க மாட்டேங்குது. அன்புமணிக்கு அவருக்கு ஜென்ரேஷன் கேப் வேறு. அவர் அந்த காலத்தில் இருக்கார் டாக்டர் ஐயா. அன்புமணி உள்ள யங்ஸ்டர், அவருக்கு தெரியும் எது நியாயம், எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியும். அந்த 2 பேருக்குள்ள ஐடியாலஜிக்கல் கிளாஷ் தான் இப்போ சண்டையாக போயிட்டு இருக்கு. இந்த அன்புமணி அவர்கள் சொன்னது என்னன்னா, உங்களுக்காக நாங்கள் எங்கள் இனமே வந்து நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம், நீங்கள் என்னென்னா அடுக்கு வசனம் பேசுகிறவங்க, சினிமாவில் நடிக்கிறவங்க, அவங்க பின்னாடி போகிறீங்கன்னு விஜயை லைட்டாக தாக்கிட்டு இருக்காரு. இல்லை விஜய் கட்சி பாமகவுக்கு ஒரு போட்டியா இல்லை பாதிப்பு ஏற்படுத்துமா? விஜய் கட்சியை கண்டு பயப்படுறாங்க பாமக, வேற ஒன்றும் இல்லைங்க. அது ஆக்சுவலாக பயம்தான் காரணம். ஆக்சுவலாக ஒரு ஃபியர். அந்த ஃபியர் எதுக்கு வருதுன்னா, விஜயால் நாளைக்கு ஓட்டு, இப்போ ஏதோ ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டு வரும்னு போட்டிருக்கு. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அந்த சர்வேல வந்து ஸ்டாலினை விட அதிகமான பாப்புலாரிட்டி உள்ள ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை போட்டிருக்காங்க. யார் நடத்துனாங்க என்னங்க நமக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய வரும், நிறைய ரிசல்ட்லாம் வரும். விஜயை கண்டு டாக்டர் ராமதாஸ் பயப்படக்கூடிய அளவில் விஜய் இல்லை. ஏன்னா ராமதாஸ் என்பவர் அரசியல் ரொம்ப வருஷமாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக இருக்கார் அரசியலில். 45 ஆண்டு இருக்கார். விஜயை கண்டு அவர் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் வந்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் அவரோட விரக்தியின் வெளிப்பாடு, டாக்டர் ஐயாவோட விரக்தியின் வெளிப்பாடு இந்த மீட்டிங்கில் கண்கூடா தெரிஞ்சானா கண்கூடா தெரிஞ்சு எல்லாரையும் சகட்டு மேனிக்கு திட்டி விட்டார். பையனும் பாக்கி வைக்கல, பையனும் திட்டி விட்டார். பையனை திட்டினார், கட்சிக்காரன் திட்டினார், எம்எல்ஏ எல்லாரும் திட்டி விட்டார். அதெல்லாம் இந்த காலத்து வேலைக்கு ஆகாதுங்க. இந்த காலத்து தம்பி தோளில் கை போட்டு தம்பியே வா, தலைமையே இருக்கவா அப்படிலாம் கூப்பிட்டு அது மாதிரி அந்த ஜாலக்கு வார்த்தை பேசினா வேலை நடக்கும். அது டிஎம்கே கில்லாடி அந்த மாதிரி மேட்டரில் அந்த மாதிரி பண்ணாமல் கடலில் தூக்கி போடுவேன், பீச்சில் தூக்கி போடுவேன்னா எந்த கட்சிக்காரன் சரியான பாதைன்னு நினைக்கிறீங்களா? பாமகவுக்கு சரியான பாதையா? சரியான பாதை இல்லை. டாக்டர் ஐயா போகிற பாதை சரியான பாதை இல்லை. அன்புமணி ராமதாஸ் போகிற பாதை சரியான பாதை. ஏன்னா அதிமுக கூட்டணி இருந்ததுன்னா நேச்சுரல் அலைன்ஸ் எல்லாமே பிஎம்கே, அதிமுக, பாஜகலாம் ஒரே லைக் மைண்டட் பார்ட்டிஸ். ஒரு 10-15 சீட் போட்டி போட்டால் 10 சீட் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அவருக்கும் என்டிஏ கூட இருக்கிறதுனால டெல்லியில் அவர் மரியாதை கொடுக்கலாம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சரானு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஏன்னா அவர் என்டிஏல இருக்கார், மத்திய அமைச்சராக இருந்தார், ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர், ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர். இப்போ சிஎம் சொல்றது கரெக்டு தானே சார்? என் கட்சியை வளர்க்கணும், எம்எல்ஏக்கள் சேர்க்கணும், நீ மந்திரியானா போதும் அப்படின்னு கேட்கறது கரெக்டு தானே? அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. பையனை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சராக எங்கள் கட்சிக்கான ஒருத்தர் இருந்தால் கட்சிக்கு எவ்வளோ அகில இந்திய லெவலில் பெருமை அப்படின்னு பார்க்குறாரு. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது நான் செய்த பல காரியங்கள் இந்தியா முழுக்க பேசப்பட்டது. பாமகன்ற ஒரு கட்சி அகில இந்திய அளவில் பெருமை பெற்றது காரணமே நான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது தான். அதே மாதிரி இப்போ நான் அமைச்சராக இருந்தேன்னா அகில இந்திய லெவலில் கொண்டு போங்க, அந்த மாதிரி கட்சியோட வருங்காலத்துக்கு உதவுங்கிறது டாக்டர் அன்புமணியோட ஸ்டாண்ட். இவர் அதே நேரத்தில் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் வந்து எம்எல்ஏ வேணான்னு சொல்லி 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ போடுங்கன்னு சொல்கிறாரு. ஜிகே மணி மாதிரி ஆட்கள் எம்எல்ஏ இருக்கு. ஆனால் ஜிகே மணி மாதிரி ஜால்ராட்சம் என்ன பண்ணுறது? அதனால் இது என்ன ப்ராப்ளம்னா, இந்த பிரச்சனைகளை ஐடியாலஜிக்கல் டிஃப்ரெண்ட் 2 பேருக்குள்ள அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த 2 பேரும் ஒட்டி உறவாடாமல் ஒரு அப்பா மகன் பிரச்சனை வந்து நம்ம மதிமுகவில் பார்த்தோம், எல்லா கட்சியிலையும் பார்த்துருக்கோம். பாமகவில் வந்து ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகே, இது யார் கூட்டணியில் சேருவார்கள் அப்படின்னு உங்களுடைய கணிப்பு? என்னோட கூட்டணி வந்து ராமதாஸுக்கு பவர் இருந்ததுன்னா திமுக கூட்டணி போது ட்ரை பண்ணுவார். திமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் விசிகா இருந்ததுன்னா உள்ளே போக முடியாது. அப்போ திருப்பி யூ டர்ன் பண்ணி பிஜேபி கூட்டணி தான் வருவார் நினைக்கிறேன். பாஜகவுக்கே இப்போ சீட்டுகள் வந்து குறைவாக தான் தருவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது, பேரம் பேசி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது பாமக வரும்போது அவங்களுக்கு சரியான சீட்டு தருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அதிமுக என்ன சொல்லுதுன்னா, இவங்க பாதி கேட்டிருக்காங்க, பாஜகவில் முடியாதுன்னு சொல்லிடுச்சான். ஒரு 60 சீட்டு 80 சீட்டு கொடுத்துட்டு நீங்களே நீங்களே கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடுத்துருங்க, 60 சீட் நாங்கள் தரோம், நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கங்க, எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க, எங்கிட்ட வராதிங்க அப்படின்ற மாதிரி பேசும். ஏன்னா மினிமம் 160 சீட்டில் போட்டி போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அதிமுகவில் தனி மெஜாரிட்டியோடு வரணும்னா 170 சீட்டில் போட்டி போட்டால் தான் வரும். மீதி 60 சீட்டு கொடுத்தா தான் முடியும். அந்த 60ல் பாஜக கொஞ்சம் எடுத்துக்கும், பிஎம்கே கொஞ்சம் எடுத்துக்கும், மற்ற கட்சிகள் கொஞ்சம் எடுத்துக்க முடியும், வாசன் கட்சி கொஞ்சம் எடுத்துக்கும். இது வந்து சீமானு விஜயம் வரலைன்னா, சீமான் உள்ளே வந்தார்னா அப்போ டிமாண்ட் அதிகமாகும். சொல்லியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முன்பாக என்ன வேணால் நடக்கலாம். தேர்தல் முன்பாக என்டிஏக்குள் வரக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சீமான் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஷீன் அடைஞ்சிட்டு வருது. அது தடுக்கணுன்னா உள்ளே வந்தால் தான் முடியும். ஏன்னா ஒரு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா கட்சி உருப்படும். அதை இவர் சொன்னாராம், நட்டாவோ சீதாராமனோ, நிர்மலா சீதாராமனோ,
நீங்கள் வெளியில் நல்லா பேசுகிறீங்க சீமான், சட்டசபையில் வந்து பேசுங்க, இன்னும் நல்லா பேச முடியும், எஃபெக்டிவாக பேச முடியும், உள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு ஆசை காமிச்சிருக்காங்க. அநேகமாக வருவார்னு எதிர்பார்க்குறோம். என்று போக போக தான் பார்க்கணும். அப்போ விஜயின் கூட்டணி யாருடனா இருக்கும்? விஜய் வந்து சீமான் பாஜக கூட்டணி வந்துட்டாருன்னா விஜய் தனியாக தான் போட்டி போடுவார். ஏன்னா அந்த 4 முனை கூட்டணி, 4 முனை தேர்தலை அவாய்ட் பண்ணுங்க பிஜேபியோட நோக்கம். திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று, சீமான் ஒன்று, விஜய் ஒன்று, 4 முனை போட்டி இருந்தால் வச்சுங்க திமுக ஆதரவு வரும்னு சொல்லுது பிஜேபி. உண்மை நியாயம் இருக்காது. இல்லை இப்போ சீமான் உள்ளே வந்துட்டாருன்னா விஜய் பெரிய ஃபோர்ஸ் இல்லை, இது இந்த பக்கம் இந்த ஃபோர்ஸ் தான் இந்தியா தான் பவர்ஃபுல்லாக. விஜய் ஓட்டு பிரிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி, ஓட்டு பிரிக்க கெப்பாசிட்டி உண்டு. அதனால தான் வந்து பிஜேபி சொல்லதான் சீமானே உள்ளே எடுத்தாமல் விஜய் உள்ளே எடுத்துங்கன்னு பேச்சுவார்த்தை நடக்குது. ஏங்க அதிமுகவே மிரட்டி உள்ளே கொண்டு வந்த பாஜகவால் ஒரு விஜயை மிரட்டி உள்ளே கொண்டு வர முடியாதா? யோசிச்சு பாருங்க. அரசியலுக்கு புதுசு அவர் மேலே ஏற்பட்ட கேஸ் எல்லாம் போட்டேன்னு பயந்துருவார் அவர். ஸோ எனக்கு கேட்டால் கையை முறுக்கி எப்படி பாஜக வந்து அதிமுக கொண்டு வந்ததோ அதே மாதிரி கையை முறுக்கி சீமானையும் விஜயம் உள்ளே கொண்டு வந்துட்டு கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் அப்படி அந்த மாதிரி ஆயிட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்டிஏ வந்து அதிகமான சீட்டில் ஜெயிக்கும். ஏன்னா ஆன்டி இன்கம் ஓட் முழுக்க அப்படியே ஸ்ப்ளிட் ஆகாமல் இந்த பக்கம் வந்துடும். வந்தாலும் ஜெயிச்சுட்டு போடும். ஒரு கேண்டிடேட் ஒரு சீட்டில் ஒரு தொகுதி தான் என்டி போட போகுது. 4 கேண்டிடேட் கிடையாது. அவர் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சாலும் டிஎம்கே தோல்வி தானே. அந்த கேல்குலேட் தான் டெல்லிக்கு போகுது. இது எப்படிங்கிறது போக தான் பார்க்கணும். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, தேங்க்யூ.